அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக சிறப்பான சனிக்கிழமை. அனைவருக்குமே தொழில் ஆரோக்கியம் அனைத்தும் பெறட்டும், அனைத்தும் கிடைக்க பெறட்டும். சிவாய நம. ரொம்ப சிறப்பான இந்த நாள் பார்த்திங்கன்னா ஜூன் 20 ஆனி 6 சஷ்டி விரதத்தோட பிறக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம்னு சொல்லலாம். கரி நாள், அமிர்த யோகம், சித்த யோகம் எல்லாம் வந்தாலும் சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம். சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேரு, குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைங்க சொல்ல பேச்சே கேட்கல. அதுவும் ஆண் பசங்கள்லாம் ரொம்ப சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அதிகமாக படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காலேஜ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, அதே போல் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க அப்படி ஸ்கூலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பெண் குழந்தைங்க படிக்கிற அளவுக்கு ஒரு நாலேஜ் இதுக்கெல்லாம் பசங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. கொஞ்சம் விளையாட்டுத்தனம், அப்புறம் ஏமாத்துற குணம் எல்லாமே இந்த பசங்களுக்கு உண்டுங்க. அதனால தான் ஆண் பிள்ளைங்களை படிக்க வச்சாவே பெரிய சாதனைங்களாம். அந்தளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி மக நட்சத்திரம் வருதுங்க. இந்த மகம் அப்படிங்கிறது ஜெகத்தை வெல்லுமா? ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியிலையுமே 4 பாதமும் பிரவேசிக்கக்கூடிய முழுமையான நட்சத்திரமாக இருக்கும். இது கேதுங்கும்போது ஒரு கர்ம வினையை சுமந்து பிறந்த நட்சத்திரமாக அவங்க இருப்பாங்க. எந்த இதுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்குது. அஸ்வினி, மகம், மூலம் 1, 5, 9, மேசம், சிம்மம், தனுஷு இதெல்லாம் நம்ம இந்த பாவ கிரகங்களான ராகு கேது மட்டும் முழுமையான ஒரு அமைப்பில் இருக்கும். சனி பகவானுடைய நட்சத்திரமும் அப்படி தான். அதனால்தான் இவங்கெல்லாம் வழிவிட்டால் தான் நமக்கு நல்ல காரியம் நடக்கும் அப்படிங்கிறது. அதனால தான் தோஷமாகவும் நம்ம அதை எடுக்கிறோம். அப்போ இந்த மக நட்சத்திரமும் சனிக்கிழமையும் வரனால இப்போ சுபன் முகூர்த்தம்லாம் நம்ம இன்றைக்கி வைக்க மாட்டோம். இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா, முன்னோர்களுக்கு, இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவே இல்லைங்க. அமாவாசையில் மறந்துட்டேன், திதி கொடுக்கலங்க அவங்க இறந்த நாளில் அப்படிங்கிறவங்க சிவனாலயம், நீர்நிலை ஜலம் சார்ந்து இருக்கக்கூடிய ஏரி, அதே போல் குளம், இந்த மாதிரி இடத்துல ஆறு பகுதியில் இருக்கக்கூடிய சிவனுக்கோ ஜீவசமாதி அடைஞ்ச ஸ்தலத்துக்கோ நீங்கள் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய, கைங்கரியம் பண்ணக்கூடிய அமைப்பு, தான தர்மம் பண்ணக்கூடிய அமைப்பு எதுவுமே இல்லைங்க அப்படின்னா சிவனாலயத்தில் போய் அபிஷேகத்துக்கு கொடுங்களேன். உங்களுடைய தொழில் தடை, 5ஆம் பாவங்கிற குலதெய்வத்துடைய சாபம் இன்று நீங்கும். முயற்சித்து பாருங்கள், நல்லதே நடக்கும். சிவாய நம. நாளை சந்திப்போம்.